வணக்கம். இமேஜ்களின் டிஸ்ப்ளேவை கட்டுப்படுத்துதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது இமேஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் போட்டோ கேலரி வியூ. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். நாம் ஏற்கனவே உருவாக்கிய வெப்சைட்டை திறப்போம். Drupalல் சைட்டின் வெவ்வேறு தேவைகளுக்கேற்ப ஒரு இமேஜின் பரிமாணத்தையும் ஃபைல் அளவையும் மாற்றலாம். Drupal ஒரு இமேஜை எடுத்து நமக்கு தேவையானவாறு பரிமாணத்தையும் அளவையும் மாற்றுகிறது. பின் அந்த மாற்றத்துடன் ஃபைலை சேமிக்கிறது. கான்ஃபிகரேஷன் ஐ கிளிக் செய்க. இங்கு இரு இமேஜ் ஸ்டைல்களை உருவாக்கப் போகிறோம். கீழே மீடியா tab க்கு வருவோம். இங்கு இமேஜ் ஸ்டைல்ஸ் ஐ காணலாம். அதை கிளிக் செய்க. நாம் முன்னர் அமைத்த டேபிளுக்கு ஏற்ப ஒரு இமேஜ் ஸ்டைல் ஐ உருவாக்குவோம். அடுத்து நாம் உருவாக்க இருக்கும் லோகோக்களை காட்டும் ஒரு கிரிட் வியூவுக்கும் சேர்த்து ஒரு இமேஜ் ஸ்டைல் ஐ உருவாக்குவோம். ஆட் இமேஜ் ஸ்டைல் பட்டன் ஐ கிளிக் செய்க. இமேஜ் ஸ்டைல் நேம் ல் டைப் செய்க அப்கமிங் ஈவென்ட்ஸ் 150 by 150. நமக்காக Drupal தானாக மிஷன் நேம் ஐ உருவாக்குகிறது. இது நம் இமேஜ் ஸ்டைல் நேம். கிரியேட் நியூ ஸ்டைல் ஐ கிளிக் செய்க. இடப்பக்கம் 600 by 800 பிக்சல்ஸ் கொண்ட ஒரிஜினல் இமேஜும் வலப்பக்கம் அளவு மாற்றப்பட்ட இமேஜும் உள்ளன. எஃபெக்ட் ல் செலக்ட் நியூ எஃபெக்ட் drop down ஐ கிளிக் செய்க. இங்கு பல தேர்வுகள் உள்ளன. இவற்றில் ஸ்கேல் அண்ட் கிராப் எஃபெக்ட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக ரோட்டேட், ரிசைஸ் அல்லது வேறு ஏதேனும். ஆட் பட்டன் ஐ கிளிக் செய்க. விட்த் ஐ 150 எனவும் ஹெய்ட் ஐ 150 எனவும் கொடுப்போம். ஒரிஜினல் இமேஜின் விட்த் மற்றும் ஹெய்ட் ஐ விட அதிகமான மதிப்புகளை கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் இமேஜின் தரம் குறைந்துவிடும். ஆட் எஃபெக்ட் ஐ கிளிக் செய்க. இங்கு நம் புது இமேஜ் ஸ்டைல் வந்துவிட்டது. வலப்பக்க இமேஜ் ஸ்கேல் மற்றும் கிராப் செய்யப்பட்டிருப்பதை காணலாம். மற்றொன்றை உருவாக்குவோம். இமேஜ் ஸ்டைல்ஸ் ஐ கிளிக் செய்து ஆட் இமேஜ் ஸ்டைல் பட்டன் ஐ கிளிக் செய்க. இம்முறை இமேஜ் ஸ்டைல் நேம் ல் டைப் செய்க போட்டோ கேலரி ஒஃப் லோகோஸ். கிரியேட் நியூ ஸ்டைல் பட்டன் ஐ கிளிக் செய்க. இது உங்கள் கணினியில் போட்டோ கேலரி ல் உள்ள ஒரு இமேஜ் ஆக இருக்கலாம். இதை ஏதேனும் ஒரு ஃபீல்ட் அல்லது கன்டென்ட் ல் உள்ள இமேஜ் க்கு செய்யலாம். மீண்டும் செலக்ட் ஆ நியூ எஃபெக்ட் ஐ கிளிக் செய்து ஸ்கேல் அண்ட் கிராப் ஆப்ஷன் ஐ தேர்க. ஆட் பட்டன் ஐ கிளிக் செய்க. விட்த் ஐ 300 எனவும் ஹெய்ட் ஐ 300 எனவும் கொடுப்போம். பின் ஆட் எஃபெக்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. இப்போது வலப்பக்கம் உள்ள இமேஜின் புதிய பரிமாணம் 300 by 300 என காணலாம். இதன் மூலம் ஒவ்வொரு இமேஜ் ஸ்டைலுக்கும் இமேஜ்களின் வெர்ஷன்களை Drupal தானாக உருவாக்கி அவற்றை சைட்டில் சேமிக்கிறது என்பதை காணலாம். கிளிக் செய்க ஸ்ட்ரக்சர், பின் வியூஸ். அப்கமிங் ஈவென்ட்ஸ் வியூ ஐ அப்டேட் செய்ய எடிட் ஐ கிளிக் செய்க. ஈவென்ட் லோகோ ஐ கிளிக் செய்து இமேஜ் ஸ்டைல் ஐ அப்கமிங் ஈவென்ட்ஸ் என மாற்றுவோம். பின் அப்ளை ஐ கிளிக் செய்க. கீழே வந்து பிரிவ்யூ பகுதியில் நம் லோகோக்கள் அனைத்தும் ஒரே மாதிரி இருப்பதை காணலாம். சேவ் ஐ கிளிக் செய்க. பேக் டோ சைட் ஐ கிளிக் செய்து வெப்சைட் ல் நம் வியூ ஐ காணலாம். இதுதான் இமேஜ் ஸ்டைல்ஸ் ன் வேலை. அடுத்து இந்த அனைத்து ஈவென்ட்களுக்கும் ஒரு கிரிட் லேஅவுட் ஆக ஒரு புது வியூ ஐ உருவாக்குவோம். அதற்கு கிளிக் செய்க ஸ்ட்ரக்சர்ஸ், வியூஸ், பின் ஆட் நியூ வியூ. இதை போட்டோ கேலரி என்போம். வியூ செட்டிங்ஸ் ஐ கன்டென்ட் ஒஃப் டைப் ஈவென்ட்ஸ் என்போம். இந்த வியூ ஐ ஏதேனும் ஈவென்ட் க்கு இமேஜ் கேலரி ஆக பயன்படுத்தலாம். கிரியேட் ஆ பேஜ் ல் செக் மார்க் ஐ இடவும். கீழே வந்து கிரிட் ஒஃப் ஃபீல்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். இந்த drop down ல் கொடுக்கப்பட்ட வேறு ஏதேனும் ஆப்ஷன் ஐயும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஐட்டம்ஸ் டோ டிஸ்ப்ளே ஃபீல்ட் ல் 9 ஐ தேர்ந்தெடுப்போம். இது 3 by 3 கிரிட் ஐ கொடுக்கும். கிரியேட் ஆ மேனு லிங்க் ல் செக் மார்க் ஐ இடுவோம். மேனு drop down ல் மெயின் நேவிகேஷன் ஐ தேர்ந்தெடுப்போம். பின் சேவ் ஆண்ட் எடிட் ஐ கிளிக் செய்க. இப்போது நம் 5 கிரைட்டீரியா வையும் சரிபார்ப்போம். டிஸ்ப்ளே ஒரு பேஜ்,
ஃபார்மேட் ஒரு கிரிட், டைட்டில் என்ற ஒரே ஒரு ஃபீல்ட், கடைசியாக பில்ட்டர் மற்றும் சோர்ட் கிரைட்டீரியா. அவற்றை மாற்றாமல் அப்படியே விடுவோம். கீழே வந்து இங்கு 4 columnகள் மற்றும் 9 eventகள் இருப்பதை காணலாம். columnகளின் எண்ணிக்கையை மாற்ற பார்மேட் ல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஐ கிளிக் செய்க. நம்பர் ஒஃப் columns ஐ 3 என மாற்றி அப்ளை ல் கிளிக் செய்க. இது ஒரு 3 by 3 கிரிட் ஐ கொடுக்கும். பீல்ட்ஸ் ல் ஆட் ஐ கிளிக் செய்க. ஈவென்ட் லோகோவுக்கு வந்து அதில் ஒரு செக் மார்க் ஐ இட்டு அப்ளை ல் கிளிக் செய்க. இம்முறை இமேஜ் ஸ்டைல் ல் போட்டோ கேலரி ஒஃப் லோகோஸ் என்போம். லிங்க் இமேஜ் டூல் ல் கன்டென்ட் ஐ தேர்ந்தெடுத்து அப்ளை ல் கிளிக் செய்க. உடனடியாக கீழே பிரிவ்யூ பகுதியில் ஒரு கிரிட் வருவதை காணலாம். எனவே டேபிள் ன் தோற்றத்திலிருந்து கிரிட் லேயூட் மாறுபடுவதை காணலாம். ஒரு நோட் ல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து fieldகளும் ஒரே செல்லில் உள்ளன. எத்தனை செல்களை காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். சேவ் ஐ கிளிக் செய்க. பாக் டோ சைட் பட்டன் ஐ கிளிக் செய்து போட்டோ கேலரி ஐ கிளிக் செய்க. இது பார்க்க நன்றாக உள்ளது. மொபைல் போன்ற சிறிய சாதனங்களில் 3 by 3 கிரிட் நிலைத்து இருக்க இமேஜ்கள் தானாக அளவு குறைந்து காட்டப்படுகின்றன. இவ்வாறுதான் Drupal ல் கிரிட் வேலை செய்கிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது இமேஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் போட்டோ கேலரி வியூ. இந்த வீடியோ அக்வயா மற்றும் ஒஸ் ட்ரெய்னிங் ல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் ஐஐடி பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா.